இந்த மழை காலத்துல டாக்டர் செலவு எப்படி மிச்சம் பண்றதுங்க? என்ன பண்றீங்கன்னா ஷெஃப் சொல்ற அந்த இருமலுக்கு டாடா பாபாய் சொல்லக்கூடிய நண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு உரல்ல ஃபர்ஸ்ட் நண்டை போட்டு நல்லா தட்டிக்கோங்க. அடுத்து அதே உரல்ல நம்ம கொஞ்சமா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு 1க்கு 2 தட்டி எடுத்து வச்சிடலாம். அதே உரல்ல நண்டோடைய கொடுக்கு காலையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதில் நல்ல கால்சியம் சத்து இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு நண்டு தட்டி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே தண்ணி அலசி வச்சுருந்தோம்ல நண்டோட காலும் கொடுக்கும் போட்டு அதையும் ஊற்றி எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நல்லா 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான நண்டு சூப் ரெடி. மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவி நல்லா சுட சுட சாதத்தோடையோ இல்லை சூப்பாவோ குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இருமலெல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு ஓடி போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.